ஒன்னும் பேசல. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. சினிமா பார்க்க விட மாட்டாங்க சார், புக் வாங்க விட மாட்டாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா டிவிடி வாங்க விட மாட்டாங்க, பைக், செல்போன் எல்லாத்துலயுமே பிரச்சனை வரும். நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். பஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? மனசுக்குள்ள வச்சிருக்கிறது திட்டுவீங்கல்ல? நான் நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா? மனைவி பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா. ஓ, சித்ரா செலவு செய்யறப்ப கத்ரா. வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்குதா? நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசினதே கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா சிலைகள், இது மாதிரி நின்னுகிட்டு இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? ஒய்ஃப்க்கு நான் வந்து வேஸ்ட்னு பேர் வச்சிருக்கேன். என்னது? வேஸ்ட். பிஸ்னாரின்னு வச்சிருக்கேன். பிஸ்னாரி. பக்கத்துல நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார். பிச்சைக்காரி தான் சார். செலவழிக்கிறதுல பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு, அதான் கூப்பிடு. எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஓ, அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியாவே சொல்லிடுவேன். ஏய், வாய முன் ஏந்து போட, ஏதாவது அசிங்கமா பேச போற. அவங்க பேர் மாலா, பேர் கூட ரொம்ப சிக்கனம், 2 எழுத்து தான். அதனால சிக்கன சிகாமணின்னு கூப்பிடுவாங்க. சிக்கன சிகாமணி. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. தண்ணி லாரின்னு வச்சிருக்கோம். எது? தண்ணி லாரி. அப்படினா ஊரெல்லாம் தண்ணி இறைச்சிட்டே போவாங்க, தேவையான இடத்துல கிடைக்காது தண்ணி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிறவிலேயே சிக்கனத்தை கடைபிடிக்கிறாள். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்னோட ஒய்ஃப் நேம் வந்து உமா மகேஸ்வரி. இவனுடைய கல்யாண பத்திரிகையில கூட உமான்னு தான் போட்டேன். ஓ, நீ அப்படி வரியா? உமா மகேஸ்வரி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஓ, அதுல நீங்க சிக்கனமான ஒரு தடவை கூப்பிடுங்க உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஆனா உங்க மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எந்திரிக்கவே சொல்லல, உடனே எந்திரிச்சு உமா மகேஸ்வரி. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தாராள பிரபு. தாராள பிரபு. சமயங்கள்ல இளிச்ச வாயன்னு சொல்லுவேன். ஓ, என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? தண்டராஜ். தண்டராஜ். தண்டலா? தண்ட செலவு பண்ணுவார். ஓ, தண்டால செலவு. அவர் பேர் நடராஜ். ஊர் கிணறு. யாரு வேணாலும் தண்ணி எடுத்துவா. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்ள. ரொம்ப யோசிக்காம செலவு பண்ணிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் காசு திடீர்னு முடிவு எடுத்து உடனே அதை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. அதுக்காக ஒரு கிரெடிட் கார்டு கூட ஒரு வச்சுக்கலாம். அப்படி சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதமா இருக்குப்பா. ஒரு 6 மாசம் கரெக்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா சார். இருந்தா கிரெடிட் கார்டு அலௌடா? சரி சார். எங்க கிரெடிட் கார்டு கொடுக்குற பேங்க்குக்காரங்க கூட இவ்வளவு கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு புக் வாங்கலாம்னு ஆசையா பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அந்த புக்கோட விலையை பார்த்து முடிச்சுட்டு வந்துருவாங்க. போறது ஒரு மொபைல் கடைக்கு போறது, 3000 ரூபாய்க்கு மொபைல் எடுத்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷ் வாங்கி வந்துட்டாங்க. வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். அவருடைய செல்போன் வந்து 7 இயர்ஸ் ஆச்சு வாங்கி. இது ஒழுங்கா சார்ஜும் ஆகாது. அத மாத்துங்க அப்படின்னு சொன்னா பண்ணவே மாட்டாருங்க சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கீரை கட்டு வாங்கணும். கீரை கட்டு வாங்குற அம்மா கிட்ட போய் பேரம் பேசி ஒரு 15 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. பையனுக்கு 8 to 12 ஸ்கூல்ல இருக்கனால 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன் அந்த மாதிரி வந்து கேட்டீங்கன்னா, இல்ல 11:30 நான் திரும்பி பஸ்ல போயிட்டு பையனை கூப்பிட்டு கார்ல எடுத்து விடுவேன் சொல்லுவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சினிமா பார்க்க விட மாட்டாங்க சார், புக் வாங்க விட மாட்டாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா டிவிடி வாங்க விட மாட்டாங்க, பைக், செல்போன் எல்லாத்துலயுமே பிரச்சனை வரும். ஷர்ட்னா பிராண்டட் ஷர்ட் தான் சார் வாங்குவாரு. அது இல்லாம ஒரு 6 month ஒன்ஸ் வந்து தன்னோட வாட்சை மாத்திக்குவாருங்க சார். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. வாட்ச் வந்து காஸ்ட்லி தான் சார் போடுவாரு. இப்ப கட்டியிருக்கிற வாட்சோட ரேட் வந்து 5000 rupees. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மாசத்துக்கு 3 ஷர்ட் எடுப்பாங்க சார், ஷர்ட் பேண்ட். அது ஃபுல்லா பிராண்டட் தான் சார். பிராண்டட் ஷர்ட் பேண்ட் தான் எடுப்பாருங்க. ஏங்க பெட்ரோமேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. அப்புறம் அதிகமா மாத்துறது என்னன்னா, இயர்ஸ் ஒன்லி வந்து செல்போன் மாத்துவாருங்க சார். யார் யாவரு? ஒரு 40,000 ரூபீஸ்க்கு ஒரு போன் வாங்கிட்டு வந்து டேக் இட் அப்படின்னு காட்டினப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார். உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவேங்க சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 4 அரை விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. காரோட ஆர்சி புக் எடுத்துட்டு போய்
எனக்கே தெரியாம அடமானம் வச்சு 40,000 ரூபாய்க்கு பொம்மை ஒண்ணு அந்த பசங்க சைஸ்ல நக்கல்யா அவனுக்கு வாங்கி இவர் பக்கத்துல தான் படுக்க வைக்கணும் அதை. ஒரு 10th படிக்கையில படிச்ச புஸ்தகத்தை பையன் வளர்ந்து 10th வர வரைக்கும் அதே படிச்சுட்டு இருக்க முடியுமா? சிஸ்டமேட்டிக்கா என்ன பண்ணா அவங்க அக்கா பிள்ளைல இருந்து அண்ணன் முல்லையில இருந்து என்ன பண்ணா சொல்லி வச்சுக்கிறாங்க. என் பையன் அடுத்த வருஷம் 10th அப்படின்றாங்க. உடனே எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த 10th புக். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அதே புக்கை தூக்கி அங்க வேண்டாம். இப்படியே போயிட்டு இருக்கல கடைசி என்ன ஒரு சிலபஸே மாறி போச்சு. அப்பயும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. 40,000 ரூபாய்க்கு அதை அடமானம் வச்சு ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தப்ப அந்த பொம்மையை பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அன்னைக்கு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒண்ணுமே செய்யல, அப்பெல்லாம் ஒண்ணும் பேசல. ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுனேன். யார? அவரதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டி போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு கஞ்சத்தனமா ஒல்லியா தான் கிடந்தா. கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நானு பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை திங்க வச்சு ஊத வச்சு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலக தண்ணி கையை தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சா. வளர்த்த கடை நெஞ்சில முட்டுன்னு ஒரு பழமொழி சொல்லல, நம்ம வளர்த்து நம்மளே முட்ட வேண்டியதாகி போச்சு. கைய முறுக்கிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா குத்து. திரும்பி வீடு வாங்கி கட்டி இருக்கிறேன், ஆனா ஓடு வச்சு கட்டிட்டேன், மாடி இல்லாத அளவுக்கு. டைஜஸ்ட் பண்ண முடியாது என்னன்னா, அவர் போடுற இன்னர்ஸ்க்குலாம் கூட சோப் போட்டு துவைக்க மாட்டார். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒயிட் கலர் பனியன் வாங்க மாட்டார், ஏன்னா அது சோப்பு துவைக்காம அப்படியே ஃபேட் ஆயிடும்ல, அப்புறமா வேற பனியன் வாங்கணும். கலர் பனியன் தான் வாங்குவார். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். மாறி ஒயிட் ஆவற வரைக்கும் போட்டுட்டே இருப்பாரு. அதுல நிறைய ஹோல்ஸ் வந்து கிழிஞ்சு போனா கூட முடிச்சு போட்டுட்டு போடுவார். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இந்த தாராளமாக செலவு செய்யறேன்னு சொல்றவங்க எல்லாம் எவ்வளவு இழிச்சவாயர்? 100% இழிச்சவாயன். 100% இழிச்சவாயன். சும்மா ரோடு நாய், அந்த நாய் ரோட் நாய் ஒருத்தனை கடிச்சிருச்சு. உன் வீட்டு வாசல் தானே படுத்துருக்கு, சண்டையை போட்டு 2000 ரூபாய் பணம் அவர்ட்ட வாங்கிட்டு போனான். அதுக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இத விட ஒரு இழிச்சவாயன் உலகத்துல உண்டா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். இந்த சிக்கனம்ன்ற பேர்ல மனிதாபிமான அடிப்படையே குறைஞ்சிட்டே வருது. இப்ப அது வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதான். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இந்த மனிதாபிமானமே இல்லாம பிச்சைக்காரத்தனமா இருக்கிற வாழ்க்கை தேவையா? என்னுடைய கேள்வி அதான். தேவையா? இப்படி சிக்கனமா இருந்து என்னத்தை கட்டி கொண்டு போறீங்க? அதுக்காக இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டியாவும் ஆக முடியாது சார். நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி எதுவும் கொடுக்கலையே. இந்த மாதிரி ஒரு 3 அப்பாச்சி வாங்கி வச்சு உங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஓட்டிட்டு போறப்ப ஓட்டி தான் சார் போயிட்டு உங்க மனைவி கேப்ப இருக்கும். அவங்க அது என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். எங்கடா இந்த ஏரியா தாங்க இருக்கா, அவன் மட்டும் என் கல்ல மாட்ட ஓட்டி போவோம் சார், இன்ஜின் சீஸ் பண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க. திரும்பி நான் சர்வீஸ் பண்ணேன் சார், 10,000 ஆகும். திரும்பி அது மாதிரி தான் எல்லாம். சார் இதுக்கு பேர் தான் இளிச்சவாயத்தனம்னு சொல்றேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அதை ஏமாளித்தனம் பத்தி கவலை இல்லை சார். அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன், நல்லா தான் சார். ஆனா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே சார். ஐயோ காசு போட்டு நம்ம வாங்கணும், இந்த காசு இருந்தா நம்ம எதனாச்சும் செலவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் வருத்தப்படுறேனே, அதை பத்தி வருத்தமே பட மாட்டாருங்க சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். சார் ஒரு வீட்ல ஒருத்தர் தான் இளிச்சவாயா இருக்கலாம் சார், இன்னொருத்தரும் அதே மாதிரி இருந்தா குடும்பம் விளங்குமா சார்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கடுமையான உழைப்பு தான் சார் காரணம். கடுமையான உழைப்பு என்னோட சிக்கனமும் சேர்ந்து தான் இந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு உங்களுடைய சிக்கனம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். நான் சாப்பாட்டுக்கே இல்லாதப்ப அவங்க ஒரு 50 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சலூன் வச்சிருக்கவர் சார், அவர்லாம் எனக்கு சேவிங் பண்ண காசு இல்லை சார். தாடி தான் அவ்வளோ இருக்கும். ஒரு தடவை காலையில 6 மணிக்கு, இது உண்மை சார். நீங்க அவர் பேர் என்ன? வேலு சார். விஷயம் அன்னைக்கு ஒரு சலூன்காரரு எனக்கு ஹெல்ப் பண்ணார் சார். இன்னமும் நான் ஒரு கடவுள் மாதிரி தான் சார் நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து கஷ்டப்படும் போது யாரும் என்ன, நான் வேற கஷ்டம் சார். ரிலேட்டிவ்ல இருந்து யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார். ரொம்ப கேவலம் பார்த்தாங்க. என்னோட அங்கிள் வந்து அவரோட இடத்துல அவரோட வீட்டுல எனக்கு இடம் கொடுத்து சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ணார் சார். இன்னைக்கு நான் அவர் வந்து என்னோட ஆபீஸ்ல மேனேஜரா போட்டுருக்கேன் சார். அவர் 3000 ரூபாய் சம்பளம் இருந்தாரு, இன்னைக்கு 10,000 வாங்கிட்டு இருக்காரு. 50 rupees கொடுத்தாரு சார். காலையில 6 மணிக்கு கடை திறக்கும் போது நான் போய் வாங்கினேன் சார். அவர் கடை ஓபன் பண்ணும்போது சார், காலையில யாருமே கடன் தர மாட்டாங்க சார். நான் போய் வாங்கினேன் சார். அவர் 50 ரூபா கொடுத்தாரு சார். அதனால எனக்கு 2-3 நாள் நான் சாப்பாடுக்கு அந்த காசு தான் சார் இருந்தது.
லவ் மேரேஜ் பண்ணிட்டு வெளியே போயிருக்கப்பா ஒரு 3 மாசம் மட்டும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம், அவங்ககிட்ட போய் ஹெல்ப் பண்ணலாம் பாத்துக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க என்ன பாருங்க. நான் ஆனா வீட்டுல தைரியமா சொல்லிட்டு வந்தேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அவங்க வீடியோ கொடுப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் சார். ஆனா என்கிட்ட காசு இல்லைன்னு ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல சார். 3 மாசம் தான் சார் என் லைஃப்ல வந்து உண்மையை கத்துக்கிட்டேன் சார். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன ஒரு லேடி இருக்கேன்னு கூட இல்லாம ஒரு கெட்ட வார்த்தையில பேசிட்டு போனாருங்க சார். திருப்பி காசு கொடுக்க முடியலன்ட்டு அவரே திரும்பி இப்ப வர்றாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு நான் சொல்றேன் சார். பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இவர் வந்து கவலை இல்லன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தா திரும்பி பார்க்கும்போது ஃபேமிலி இருக்காதுங்க சார். நீங்க எவ்வளவு சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது சார், நான் கொடுப்பேன் சார், எனக்கு மனசு அப்படி சார் சொல்லுங்களேன். உங்களை மாதிரியே உங்களுடைய மனைவி இருந்தா உங்களால இப்படி முடியுமா? கேட்கறவங்களாம் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அதே மாதிரி அவங்கள அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு வந்தவங்களுக்கு போனவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருந்தா உங்களால முதல்ல இப்படி இருக்க முடியுமா? திரும்ப கீழே நீங்க போயிடவே கூடாதுங்கிறதுக்காக பட்டத்து நூல் மாதிரி உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்க நண்பர். ப்ளீஸ் லிசன் டு ஹர் ஆல்சோ. மித்த ஃப்ரெண்ட் எல்லாம் பயங்கர ஒரு லெவல்ல வச்சிருக்காருங்கறத வெளிப்படையா காமிப்பாரு. ஆனா என்கிட்ட அன்பா இருக்கறத வந்து வெளிப்படையா காமிச்சதே இல்லைங்க சார். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ஐயா, நான் உங்களால் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கும் இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. இது சூப்பர். அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா?